இருங்க இருங்க இருங்க. ஏய், உன்னாலதான் எல்லாம். என்னாச்சுங்க? ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? நம்ம விஷயத்தெல்லாம் அந்த கருணா கிட்ட சொன்னியா? எந்த விஷயங்க? நமக்கு கல்யாணம் ஆன விஷயம். ஏங்க, சத்தியமா நான் எதுவும் சொல்லல. அப்புறம் எப்படி எப்படி அவன் என்ன ஃபோன் பண்ணி மிரட்டுறான்? அப்படியா? அவரா மிரட்டினாரு? நானும் ஜெயந்தி அக்காவும் பேசும்போதுதான் கருணா அண்ணன் பார்த்திருக்கணும். இதுக்கு தான் இங்க வந்து பூஜை எல்லாம் வேண்டாம், காலில் விழ வேண்டாம்னு சொன்னேன். ஏதாவது கேட்டியா நீ? அந்த கருணா என் மேல செம்ம கடுப்புல இருக்கான். என்னை அசிங்கப்படுத்தாம விடவே மாட்டான். இப்ப அவன் எல்லாத்தையும் மைக்ல சொல்லிட்டா என்ன ஆகும்? இங்க திவ்யா, தாத்தா, பாட்டின்னு எல்லாரும் இருக்காங்க. ஐயோ, எனக்கும் ரொம்ப பதட்டமா இருக்குங்க. இந்த மைக்க வேற எங்க வச்சு அனௌன்ஸ் பண்றாங்கன்னே தெரியல. ச்சே. ஐயா பேசியா பேசியா பேசு. மைக் டெஸ்டிங் 1 2 3. இங்க கோவிலுக்கு வந்திருக்கிற கோடான கோடி பக்தர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லிடவா? ஐயா, விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. கோயிலுக்கு நன்கொடை கொடுக்குற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. இது மைக்ல சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அப்பதான் ஊர்க்காரங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியும். வேண்டாண்ணா, சொல்லிடாதீங்க. சொல்லிடட்டுமா? சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சும்மா வெளியே நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு நடிச்சா பத்தாதீங்க. நிஜமா நல்லவனா இருக்கணும். அப்பதான் எத்து, இல்லனா நீ வெத்து. சொல்ல வந்த விஷயத்த சொல்லியா தம்பி? என்னையா நீ வாட்டுக்கு போற? அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா. நீங்க அவசரப்பட்டு எவ்வளவு பெரிய விஷயத்த செய்ய இருந்தீங்க தெரியுமா? பாருமா, நீ கண் கலங்கி நிக்கிறத பார்த்து எனக்கு சொல்றதுக்கே மனசு வரலமா. ஆனா அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான், புரிஞ்சுக்கோ. அண்ணா, நீங்க தானே அவரை புரிஞ்சுக்கணும். ஆமா அண்ணா, என்ன நடந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நான் சொல்றது உங்களுக்கே புரியும். அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. டேய், அவ சொன்னதெல்லாம் கேட்டியா? இவ வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சேன்னு ஒழிய இதுக்கு பின்னாடி இவ்வளோ நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. நீ எப்போ மைக்கில் எல்லாரும் முன்னாடியும் சொல்லாமல் வந்துட்டியோ அப்போவே நீ நல்லவன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னை காட்டுக்குள்ளே வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு நான் ஆளுங்களை அனுப்பலை. நீ நம்பு இல்லை நம்பாமல் போகாது உன் இஷ்டம். ஆனால் இதான் உண்மை. கர்ணா, காட்டுக்குள்ளே என்னையும் யாரோ அட்டாக் பண்ணாங்க. என் மேலே இருக்கிற கோவத்தில் என்னை அடிக்கிறதுக்கு நீ தான் ஆள் அனுப்பிச்சேன்னு நான் நினச்சேன். அப்போ கிருபா அண்ணன் தான் என்னை அடிக்க ஆள் அனுப்பியிருக்காங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? நடந்ததை நினச்சி பார்த்தேன். நம்மளை வச்சு வேற யாரோ சம்பவம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நீ சொல்லும்போது தான் எனக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. சிலம்பம் போட்டியிலேருந்தே இதான் நடந்துட்டு இருக்கு. அது புரியாமல் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இதெல்லாம் யார் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க? என்னோட பிரச்சனை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் பிரச்சனையில் என்னங்கிறத நீ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி நான் உன்னை ஏதாவது தப்பாக பேசியிருந்தா, டேய்
அப்படி பார்த்தா நானும் தான் ஏதோ பேசினேன். ஓகே, 2 பேரும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். இந்தாம்மா பானகத்தை குடிமா. இல்லைங்க, வேண்டாம். பூக்குழி இறங்குறதுக்காகவே அம்மனுக்கு வச்சு படைச்சிருக்கோம். அம்மனுக்கு படைச்சத வேண்டான்னு சொல்லக்கூடாது. வாங்கி குடிமா. ம். இந்தாம்மா. இப்போ அந்த பொண்ணு குடிச்ச பானகத்தில் நான் மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்தில் அது வேலையை காமிச்சிடும். அந்த பொண்ணு தலை சுற்றி மயக்கம் போட்டு பூக்குழியில் விழுந்து தீயோட தீயா கருகி போயிடுவாங்க. தாயே, எந்த உயிர் பலியும் நடக்காம இந்த சடங்கை முடிச்சு கொடுமா. பூக்குழியில இறங்குற இந்த பொண்ணுக்கு நீதாம்மா பொறுப்பு. உன் விளையாட்ட இதோட முடிச்சுக்கோமா. உன் மேல பாரத்தை போட்டு நான் அந்த பூக்குழியை ஆரம்பிச்சு வைக்கிறேன். தாயே முத்தாரம்மா, நீதாம்மா துணை இருக்கணும். இந்த 3 பேரும் சேர்ந்து பூச்சட்டி தூக்கி நெடுங்குண்ட நடந்து வந்ததால இந்த 3 பேரும் சேர்ந்து மகாதீபம் ஏத்துறங்கிறது தான் இந்த அம்மனோட ஆணை. நீ சும்மா கதை விட்டா அதை நான் நம்பணுமா? ஐயா, கோயில் திருவிழான்னு சொன்னதும் நாங்க பிரசன்னம் பார்த்தோம். அதுல 3 சோழி ஒரே கோட்டில் வந்து நின்னுது. அதுக்கு அர்த்தம் புரியாம தான் நாங்கெல்லாம் குழம்பு போயிருந்தோம். இப்ப அந்த சோழிக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. இந்த 3 பேரும் சேர்ந்து மகாதீபம் ஏத்துறங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதனால இவங்க 3 பேருக்கு தான் பரிவட்டன்னு அந்த தாயை காமிச்சு கொடுத்துட்டான். யோ, எதுக்கு முடிச்சு போட்டு பேசுறீங்க? சோழியா நேர்கோட்டில் வந்து நின்னுச்சான். இன்னொரு வாட்டி போட்டு பார்த்தா வேற மாதிரி நிற்கும் போது